வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல், அதாவது அன்ரிசர்வ் பயணிகளுக்கான அந்த அன்ரிசர்வ் பெட்டிகள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் 4 பெட்டியாவது இருக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறாங்க நம்ம ரயில்வே. அந்த முடிவின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ரயில்களுக்கும் அந்த 4 பெட்டிகள் இருக்கும் அளவுக்கு அந்த அன்ரிசர்வ் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள். ஸோ அந்த விஷயத்தில் இன்னைக்கு நமக்கு வந்திருக்க தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பிட்ட ஒரு 4 ட்ரெயின்களில் அன்ரிசர்வ் பெட்டிகளை 4 பெட்டிகளாக அதிகரித்திருக்கிறார்கள். அது என்னென்ன ட்ரெயின்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, வண்டி நம்பர் 22-157, 22-158, அதாவது மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்ல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரெயின் தான் எக்மோருக்கு வரும், மற்ற எல்லா ட்ரெயினுமே சென்ட்ரலுக்கு தான் போகும். ஸோ அந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை 4ஆக அதிகரிக்க போகிறார்கள். அந்த ட்ரெயினில் 2 டயர் ஏசி கோச் ஒரே ஒரு கோச் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றம் பண்ணலை, அந்த ஒரே கோச் அப்படி கண்டினியூ ஆக போகுது. 3 டயர் கோச் பார்த்தீங்கன்னாக்கா 4 கோச் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் என்ன செய்ய போகிறாங்க, அதை 3ஆக குறைக்க போகிறார்கள். அதாவது 3 டயர் ஏசி கோச் ஒரு கோச்சை என்ன செய்யறாங்க, குறைக்கிறாங்க. அதே போல ஸ்லீப்பர் கோச் 9 இருந்ததை 8 கோச்சுகளாக குறைக்கிறாங்க. ஸ்லீப்பர் கோச்சிலையும் ஒரு கோச்சை குறைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, சாதாரண அன்ரிசர்வ் கோச் ஏற்கனவே 2 தான் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக அதை 4ஆக மாற்றுகிறார்கள். அதாவது 3 டயர்ல ஒரு கோச்சை குறைக்கிறாங்க, ஸ்லீப்பர்ல ஒரு கோச்சை குறைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக 2 அன்ரிசர்வ் கோச்சை புதுசாக சேர்க்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் என்றிலிருந்து அமலுக்கு வரப்போகுது பார்த்தீங்கன்னாக்கா, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மும்பையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வண்டியில இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். அதே போல திருப்பி சென்னை எக்மோர்ல இருந்து 8-9 இருந்து புறப்படக்கூடிய அந்த ட்ரெயின்ல இந்த கோச்சுகள் மாறுபட்டு இருக்கும். அதே போல வண்டி நம்பர் 22-153, 22-154, இது சென்னை எக்மோர்ல இருந்து சேலம் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின். இது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த ஏற்கனவே அந்த மும்பையில இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய அதே வண்டியானது அதே கோச்சுகளை பயன்படுத்தி சேலம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டுவாங்க. குறிப்பாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வண்டி தினசரி ஓடக்கூடிய வண்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 22-153, 22-154 சென்னை எக்மோர் டு சேலம் ராத்திரி கடைசி வண்டியாக சென்னை எக்மோர்ல எடுத்து காலையில் போய் சேலத்துக்கு சேரக்கூடிய இந்த வண்டியிலையும் சொன்ன அதே கோச் ரிவிஷன் தான் இங்கேயும் வரப்போகுது. ஏன்னா மும்பை சிஎஸ்எம்டியில இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்குரிய அதே கோச்சுகளை தான் ரேக் ஷேரிங் மெத்தட்ல இந்த சென்னை எக்மோர்ல சேலத்துக்கு வரக்கூடிய இந்த வண்டிக்கும் பயன்படுத்துறதுனால அதே கோச்சுகள் இங்கேயும் பயன்படுது. 22-153, 22-184 இனி முதற்கொண்டு அன்ரிசர்வ் கோச்சுகள் 4ஆக உயரப் போகிறது. அதுக்கு பதிலாக 3rd ஏசி கோச்சில் ஒன்னையும் ஸ்லீப்பர் கோச்சில் ஒன்னையும் குறைச்சிருக்கிறாங்க. இதே மெத்தட்ல அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி எண் 11-005, 11-006 தாதர் டு புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 டயர் ஏசி ஒரு கோச் இருக்குது, அதில் எந்த மாற்றம் பண்ண போறதில்ல, அப்படியே வரப்போகுது. 3 டயர் ஏசி 3 கோச் இருக்கு, அதுலயும் எந்த மாற்றம் வரப்போறது இல்லை. ஸ்லீப்பர் கோச் 8 கோச்சுங்கிறத 7 கோச்சா குறைக்க போறாங்க, ஒரு கோச்சு கட் பண்றாங்க ஸ்லீப்பர்ல. ஜெனரல் கோச் 3 இருக்குது ஏற்கனவே, இப்போ அதை 4ஆக மாற்றுறார்கள். இது போக எஸ்எல்ஆர் கோச் 2 இருக்குது, அது ஆசிடிஸ் யூஸ்வலா அதே எஸ்எல்ஆர் கோச் அப்படியே இருக்க போகுது. இந்த மாற்றம் தாதர்ல இருந்து புறப்படக்கூடிய 7-9-2025 இருந்து இந்த மெத்தட் அமலுக்கு வரப்போகுது. அதே போல பாண்டிச்சேரியிலிருந்து 9-9-2025 புறப்படக்கூடிய வண்டியில இது அமலுக்கு வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாதர்ல இருந்து புதுச்சேரி வரைக்கும் ஓடக்கூடிய இதே வண்டியுடைய இதே கோச்சுகளை பயன்படுத்தி தான் அதே சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல தாதர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஓட்டுறாங்க. அந்த வண்டி நம்பர் என்ன பார்த்தோம்னா 11-021, 11-022 தாதர் டு திருநெல்வேலி சாளுக்கியா எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியிலையும் இதே ரிவிஷன் ஆஃப் கோச்சுகள் 3 அன்ரிசர்வ் கோச்சு 4 அன்ரிசர்வா மாறப்போகுது. அதுக்கு பதிலாக ஸ்லீப்பர்ல ஒரு கோச்சை கட் பண்றாங்க. ஸோ இதே போல ஒவ்வொரு வண்டிகளையும் 4 அன்ரிசர்வ் கோச்சுகள் வரும்போது முன்பது இல்லாம பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுக்கு மிகுந்த வசதியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்ன நண்பர்களே, இந்த விஷயத்தை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.